இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 25வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் போன ஸ்லோகத்தின் ஒரு தொடர்ச்சியாக தான் சொல்றார். அதாவது அந்த இறைவனை அந்த பிரம்மத்தை வழிபட்டால் அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் என்று புரிந்து கொள்ளாத நபர்கள், மூடர்கள் இந்த பலனுக்காக இந்தந்த தெய்வங்களை வழிபடலாம் என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்தந்த பலன்களுக்காக வழிபட்டு அந்த பலன்களும் கிடைத்துவிட்டது என்றால் அவரோட நம்பிக்கை மேலும் அதிகரிக்கிறதாம் அந்த தெய்வத்தின் மேல. இப்படி அந்த தெய்வத்தின் மீது தங்களோட நம்பிக்கை அதிகரித்து விட்டது என்றால், மீண்டும் மீண்டும் அந்த தெய்வத்தையே நினைத்துக் கொண்டு, அந்த தெய்வத்தின் நினைப்பிலேயே, அந்த தெய்வத்தின் நம்பிக்கையிலே இருந்து, அவ இறந்து போன பிறகும் அந்த தெய்வத்தையே சென்று அடைகிறார்கள். ஆனால் அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்ததே அந்த பிரம்மம் தான் என்று அவ உணர்றதில்ல என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதுவே இன்னொரு பக்கத்தில் அந்த பிரம்மத்தை மட்டுமே நம்பி இருக்கும் ஒரு நபர், வேற எந்த தெய்வத்தையும் வழிபடாமல் அந்த பிரம்மத்தை மட்டுமே நம்பி இருந்து, அந்த பிரம்மமே அனைத்து பலன்களையும் கொடுக்கும், நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கும் என்று நினைக்குமாம். அப்படி இருக்கும் ஒரு நபர் வாழ்ந்து வாழ்ந்து அந்த இறைவனுக்காகவே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு, அந்த சிந்தனையிலேயே அந்த இறைவனின் நம்பிக்கையிலே இருந்து, அவர் இறந்து போன பிறகும் மோட்சத்தை அடைகிறார், முக்தியை அடைகிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். மேலும் அவர் சொன்ன விஷயங்கள், "ஒரு மனித உடலில் நான் வந்திருக்கேன் என்பதற்காக நானும் மனிதர்களும் சமம் அல்ல அர்ஜுனா. ஒரு மனித உடல்ல வந்தாலும் என்னோட தெய்வீகத் தன்மை என்னை விட்டு செல்லாது" என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ற விஷயம், என்னுடைய உண்மை தன்மை, நான் யார் என்ற அந்த உண்மை எல்லாருக்கும் அவ்வளோ சுலபமாக புலப்படாது அர்ஜுனா. சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக தான் இருக்கும். நான் என் வாய் திறந்து உனக்கு சொல்லும் காரணத்தினால் மட்டுமே உனக்கு இது புரியறது. இல்லை நான் சொல்லவில்லை என்றால் இது யாருக்குமே புரியாது. அதற்காக தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை, இந்த ஒரு பகவத்கீதையை சொல்லின்னு வர்றார் நம்மளோட கிருஷ்ணர். தான் யார்? அந்த இறைவனின் அந்த குணங்கள் என்னென்ன? அந்த இறைவனோட அந்த ஒரு நேச்சர் என்ன? என்பதை சொல்லி, அப்படி இருக்கும் அந்த இறைவனை சென்று அடையும் பாதைகளை காட்டும் ஒரு கிரந்தமாக, அப்படிப்பட்ட இறைவனை சென்று அடையும் பாதைகளை காட்டும் ஒரு நூலாக, ஒரு புத்தகமாக தான் இந்த ஒரு பகவத்கீதை இருக்கு. அப்படி நான் சொல்லவில்லை என்றால், என்னை பற்றிய உண்மைகள் யாருக்குமே தெரியாது அர்ஜுனா, புரியாது. அப்படி என்னை பற்றி புரியாத பல புதிர்கள் இருந்தாலும், அந்த புதிர்கள் எல்லாத்தையும் அவிழ்த்து விடுவதற்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்து, உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணன். அப்படி என்னை தெரிந்து கொள்ளாத நபர்கள், இவர் யார்? இந்த கிருஷ்ணர் யார்? என்று புரிந்து கொள்ளாத நபர்கள், இந்தந்த தெய்வங்களை தான் வழிபடுவோம். கிருஷ்ணரை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? என்று கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 25வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.